தமிழ்நாடுல இருந்து நியூசிலாந்து பாத்தீங்கன்னா 13,560 கிலோமீட்டர்ஸ், ரொம்பவே தூரங்க. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் பெல் வந்துட்டு நியூசிலாந்து இருக்கிற ஃபேங்க்ரேன்னு சொல்லிட்டு இடத்துல 1800s கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1836 வில்லியம் கொலன்சோ சொல்லிட்டு ஒரு யூரோப்பியன் வந்து நியூசிலாந்துக்கு வந்திருக்காரு. அவர் வந்தப்ப வந்து ஃபேங்க்ரேன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற மௌரி மக்கள் வந்துட்டு நல்ல பெரிய பிரான்ஸ் பாத்திரத்துல வந்துட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த பாத்திரம் வந்து பாக்குறதுக்கே பயங்கர வித்தியாசமா இருந்துச்சு. பிகாஸ் நியூசிலாந்துல பிரான்ஸ் பாத்திரங்க நம்ம பார்க்கவே முடியாதுங்க. சோ இந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து ஜெனரேஷனா இந்த பாத்திரத்தை வந்து உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு இருக்கோம். அந்த பாத்திரத்தை அவர் நல்லா உத்து பாக்குறப்ப தெரியுது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மணி, நல்ல ஒரு பெரிய பெல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெல்ல எப்படியாவது ரிசர்ச் பர்பசஸ்க்காக அவர் எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு வேற ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு இந்த பெல்ல எடுத்துட்டு போறாரு. அந்த பெல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு புரியாத பாஷையில என்னவோ எழுதி வச்சிருக்காங்க. சோ நிறைய ரிசர்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் யாரெல்லாமா கூப்பிட்டு அவர் வந்து இந்த பெல்ல ரிசர்ச் பண்றாரு. அந்த பெல் ஆக்சுவலி அவர் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு போறப்பதான் அவருக்கு தெரிய வருது ஆக்சுவலி அந்த பெல் 14th 15th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு பெல். அதாவது நம்ம சோழர்கள் பாண்டியர்கள் இருந்த டைம்ல வந்து இருந்த ஒரு பெல். அது மட்டும் இல்லங்க, அந்த பெல்ல வந்து மொஹாயிதீன் பக்ஸ் இன் மணி அப்படின்னு சொல்லிட்டு பூர்வீக தமிழ்ல அழகா வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த பெல் எப்படி வந்து நியூசிலாந்துக்கு வந்துச்சு. அப்ப இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு 1400s ஷிப் வழியா டிராவல் பண்ணிருக்காங்களா? இப்ப அந்த தமிழ் மணி